ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் வந்து தோசை சுட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி தான் செஞ்சாச்சு. பாப்பா பாருங்கள், திரும்ப வந்து தோசையை வந்து பாயில் போட்டு பெரட்டுறதுக்கு பார்க்குறாங்க. நான் அதுக்குள்ளே பிடிங்கி வச்சுட்டேன். தம்பி வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சூப்பர்னு சொல்லிவிடுவான். நல்லா இல்லைன்னா அவன் சொல்ல அப்படியே டப்புன்னு நல்லா இல்லைம்மா எனக்கு பிடிக்கல சொல்லிட்டு டக்குன்னு ஏஞ்சிருவாங்க. அதனால் அவனுக்கு டேஸ்ட்டு மாதிரி அவனுக்கு கண்டிப்பாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அவன் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு கொஞ்சம் தான் சாப்பிட்டு போவான் ஸ்கூலுக்கு போகும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலைல மதியம் வந்து சாம்பார் சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காயும் போட்டு சாம்பார் சாதம் சூப்பராக இருக்குது. அவனுக்கும் ஒரு வழியாக வந்து நல்லா பேக் பண்ணியாச்சு. அது கூட கொஞ்சம் 2-3 சொட்டு நெய் ஊற்றி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து திராட்சை தான் கேட்டிருக்காங்க, க்ரீன் திராட்சை. அப்புறம் பிளாக் கலரும் வாங்கி வச்சுருக்கான். ஆனால் இன்றைக்கி வந்து நான் க்ரீன் தான் கொடுத்து அனுப்பினேன். வேறு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் பொரியல் வந்து லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தான் அது முதல்ல காட்டிட்டேன். திரும்ப வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு. என்ன பொரியல் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான். சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு பொரியல், திராட்சை வந்து ஸ்நாக்ஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பாருங்கள் பனி இல்லை ஒரு வாரமாகவே பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அந்த இடமே தெரியல, ஃபுல்லாகவே மறைச்சிட்ருக்கு, மரமே தெரியல. அதுக்கப்புறம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் காட்டும் பார்த்தீங்களா உங்களுக்கு, அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மறைச்சிட்டு ஒன்றுமே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள கொஞ்சம் சேஃபாகவே வச்சுருங்க. ஏன்னா வந்து ரொம்ப பனியாக இருக்கிறதுனால ரொம்ப எல்லாருமே கோல்டு வீட்டில். தம்பி வந்து ஒரு வழியாக ரெடி ஆகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு வந்து நான் ஸ்வெட்டர்லாம் போட்டு தான் அனுப்பினேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூலுக்கு வந்து ஸ்வெட்டரு கேப்பு எல்லாம் போட்டு தான் அனுப்பினேன். ஏன்னா ரொம்ப பனி 8:45 ஆகிடுச்சு. அப்போ கூட வந்து பனி குறையவே இல்லை. நான் அவனை காட்டுறேன் பாருங்கள், வெளியில் பாருங்கள். அவன் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கூட அவனுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் ஷொட்டர் கேப்பு போட்டிருந்தாலுமே சளி பிடிச்சிட்டு தான் செய்யுது. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக குழந்தையில இந்த டைமில் வந்து நம்ம பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரோடே மறைஞ்சிட்ருக்குதுன்னு சொன்னாங்க வந்து எங்ககிட்ட. எங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ பனி. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சுடிதார் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த சுடிதார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து சூப்பராக சொல்லித்தராங்க மேம். என்ன டவுட் கேட்டாலுமே கண்டிப்பாக சூப்பராக சொல்லித்தராங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் 2 மாதம் தான் போயிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் அவ்வளோ அழகாக தைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 4வது சுடிதார் நான் தைக்கிறது. அதுக்கு வந்து ஃபேண்ட் கலரு, ட்ரிம்மரு, சீசர்லாம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் தான் கட் பண்ணணும். அதனால் லைனிங் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வீடியோ போடலை, ஃபோட்டோ மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டாப் வந்து தைச்சி முடிச்சாச்சு. இன்ஸ்டியூட்டுக்கும் போட்டோம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க மேமு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சுடிதாரும் என்னோடய ஃபேண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.